இசையமைப்பாளராக இருந்த விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா நான் படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா என்ட்ரியை கொடுத்தாரு. அவர் ஹீரோவா என்ட்ரியை கொடுத்த முதல் திரைப்படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதை தொடர்ந்து சலீம் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட சினிமா கேரியர்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2016 ரிலீஸ் ஆன பிச்சைக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கிற விதமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுங்க. பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் சக்கப்போடு போட்டுச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சசி இயக்கி இருந்தார். இந்த படத்தோட தொடர்ச்சியாக பிச்சைக்காரன் 2 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு 2023 வருஷம். ஆனால் இந்த படம் பிச்சைக்காரன் படம் அளவுக்கு வெற்றியை பெறலனாலும் சுமாரான வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சசி இயக்கலை, அதுக்கு மாறாக விஜய் ஆண்டனியே இயக்கி இருந்தார். இப்போ பிச்சைக்காரன் 3 படத்தோட அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட நடிப்பில் மார்கன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படம் நல்ல விமர்சனங்களை பெற்று ஒரு வெற்றி படமாக தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. தியேட்டருக்கு போயிட்டு வெளியே வர்ற எல்லாருமே திருப்தியாக வெளியே வந்த ஃபீல் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படமாகவே மார்கன் திரைப்படத்தை பார்க்குறாங்க ரசிகர்கள். அதனால் இந்த வெற்றிக்கு அப்புறமா பிச்சைக்காரன் படத்தோட 3ஆம் பாகத்தை உருவாக்குறேன் அப்படின்ட்டு மார்கன் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலேயே விஜய் ஆண்டனி சொல்லி இருந்தாரு. பிச்சைக்காரன் படத்தோட 3ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா 2027 வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனி சொல்லி இருக்காருங்க. பிச்சைக்காரன் 1, 2, 3 அதாவது தமிழில் சிங்கம் படத்துக்கு அப்புறமா பிச்சைக்காரன் படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியா போய்கிட்டு இருக்கு. இந்த படமும் பிச்சைக்காரன் 3 படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.